என் ஓட்டு என் உரிமை. ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம கையில ஒரு நாள் தான் பவர். 5 வருஷம் ஆள போறாங்க. அதை தேர்ந்தெடுக்க போறது அந்த ஒரு நாள் மட்டும்தான். ஒரு நாள் காத்திருந்து லைன்ல நின்று ஓட்டு போடுங்க. தப்பே இல்லை. என்கிட்ட பூத் ஸ்லிப் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லி நிக்காச்சு. அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் உங்க கைக்கு பூத் ஸ்லிப் கிடைக்கலையா? கவலையே வேணாம். வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தாலே போதும். ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ வச்சு நீங்க ஓட்டு போட்டா, இருந்தாலும் பூத் ஸ்லிப் வேணுமா? நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க ஓட்டு போடலாம். முதல்ல நம்ம குரோம்ல போயிட்டு நீங்க ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து செகண்ட்ல இருக்க சர்ச் இன் எலக்ட்ரால் ரோல்னு இருக்குங்களே, அதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குங்களே, இதை வந்து இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் பை எபிக்னு இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பை லாங்குவேஜ்னு இருக்குங்களா, அதில் தமிழ் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட எக்யூப் நம்பர், அதாவது வந்து உங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது என்னோட ஓட்டர் ஐடி. பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட், அதாவது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில், தமிழ்நாடா ஆந்திராவா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து இந்த கேப்சா கோடு வரும். இதை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவோ ஸ்மால் லெட்டரோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஓப்பன் ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் தள்ளிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த வியூ டீட்டெயில்ஸை கொடுத்தா உடனே வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், நீங்கள் எந்த பூத்தில் போய் ஓட்டு போட போகிறீங்க, வாக்குச்சாவடியில் எங்கே போய் நீங்கள் போலிங் பண்ண போகிறீங்க, அது எல்லாமே வந்துடும். உங்களோட சீரியல் நம்பர் எல்லாமே வந்துடும். இதில் போய் கீழே வந்து அச்சிடவும், அதாவது வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் இதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணனால டவுன்லோட் அகைன் கேட்குது. டவுன்லோட் அகைன் கொடுத்தனா உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது பண்ணதால் இது இருக்கும். பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காட்டி ஈஸியாக வந்து ஓட்டு போட்டு